மாப்பிள்ள அதாவது வழக்கமா அக்கா தான் நோண்டி விடுவாங்க. 2011 கேஸ போட்டாங்க, அப்புறம் போனாங்க, மறுபடியும் கேஸ போட்டாங்க. 2023 திடீர்னு நான் கிளம்புறேன், இல்ல அண்ணன் ரொம்ப நல்லவ தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கிளம்புனாங்க. இப்ப இந்த வழக்கு நிலுவலியே இருந்துச்சுன்னா ஒரே குடைச்சலு அப்படின்னு அண்ணன் என்ன பண்றாருன்னா, சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்த மாதிரி கோர்ட்டுக்கு போய் இந்த வழக்கை வந்து ஸ்வாஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு போனாரு. அப்ப அங்க இருந்த நீதிபதி வந்து இல்ல இது சாதாரணமான வழக்கு மாதிரி இதை ரத்து பண்ண முடியாது, இது வந்து ஒரு பெண்ணோட சம்பந்தப்பட்டது, அந்த பொண்ணே வந்து இந்த வழக்கை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாலும் நீதிமன்றத்துல இருந்து இந்த காவல்துறை வந்து இந்த கேஸை நடத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் அவர் சொல்ல, அண்ணனுக்கு எரியாத வேர்க்காதெல்லாம் வேர்த்துருச்சு ஐயோன்னு. அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வழக்கை ரத்து பண்ணுங்கன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு கிளை போயிட்டாரு. அங்கதானே வச்சாங்க பெரிய ஆப்பே. அங்க போனோன்னு முதல் 2 ஹியரிங்க்கு விஜயலட்சுமி அக்கா சைட்ல இருந்து யாருமே ஆஜராகல. சரி, அப்பவே அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க வந்து வெளியில வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அக்கா கூட, சீக்கிரமே நாங்க வந்து சமாதானம் ஆயிரோம்னு ஒரு உருட்டு. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ கூட சமாதானப்படுத்துறியா, என்கிட்ட பேசுறியா, நீ எங்க மூஞ்ச பார்த்து பேசுன்னு தனியா வீடியோ விட்டாங்க.